வணக்கம் வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் கல்ஃப் நண்பன் இஸ்மாயில். அதாவது நம்ம யூடியூப் சேனலோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆமாம், இப்போ என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்த மாதம் லாஸ்ட்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து நான் இப்போ இந்தியாவுக்கு வரப்போகிறேன். ஸோ நான் இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு 2-3 வேக்கண்ட் மறுபடியும் வந்திருக்கு. நம்ம முன்னாடி போட்ட வீடியோவுக்கு ஒரு 4-5 பேர் அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி சென்ட் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? அதில் 2-3 காப்பி ஓகே ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, பேமெண்ட்லேருந்து எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க கைஸ். நம்ம போடுற வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. வியூஸ் ஓரளவு தான், சப்ஸ்கிரைபரும் ஓரளவு தான். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி, வியூஸும் கம்மி. நம்ம ஸ்டார்டிங்கில் தானே பண்ணியிருக்கோம், நம்ம மொபைலில் வச்சு தான் ஒரு வீடியோ போடுறோம் தவிர மற்றபடி வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ முன்னாடி நம்ம போட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு எனக்கு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, காப்பியும் அனுப்பியிருக்கீங்க. அதில் 2-3 பேர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஜாப் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அந்த பழைய ஜாப் எதுவுமே கிடையாது. ஸோ கைஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ புது ஜாப் வந்திருக்கு. இப்போ ஒரு 2 வேக்கண்ட் ஹவுஸ் டிரைவர் வேக்கண்ட் வந்திருக்கு. கத்தார் ரிட்டன் டிரைவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு காப்பி எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே கத்தார் ரிட்டன் டிரைவர்ஸ் தேவைப்படுறாங்க. 2000 ரியால் சம்பளம் கொடுத்து ரூமு, சாப்பாடு, ஃப்ளைட் டிக்கெட்டு, மெடிக்கல் எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இதோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது ஒரு 50,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் இப்படி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுங்க, விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு 2-3 பேர் இது விசா எல்லாம் செக் பண்ணி அப்புறமா தான் என்கிட்ட வரும். ஸோ எல்லாருக்கும் போக தான் நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ இதோட விசாவோட காஸ்ட் 50,000 வருது கத்தார் ரிட்டர்ன் டிரைவர்ஸுக்கு, சரிங்களா? அதே மாதிரி யாராச்சும் புது டிரைவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. முஸ்லீம் யாராச்சும் இருந்தீங்கன்னா, குவைத்தில் ஹவுஸ் டிரைவர் வேக்கண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு விசாக்கு மொத்த செலவு வர்றது 45,000 தான் கேட்குறாங்க. டிக்கெட்டும் கொடுத்துருவாங்க, மெடிக்கல் ஸ்டாம்பிங் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு 45,000 நீங்கள் இங்கே பேமெண்ட் எனக்கு தர்ற மாதிரி இருக்கும். ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 120 தினார் ஸ்டார்டிங் சம்பளம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. 120 தினார் சம்பளத்தோட ரூமு, சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ கைஸ், யாராச்சும் இந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா இல்லை யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்காச்சும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். மற்றபடி நம்ம இந்த விசாவுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் நம்ம ஒன்றும் ஏஜென்ட் கிடையாதுங்க, சரிங்களா? நானும் இங்கே கத்தாரில் பணம் கொடுத்து தான் இங்கே வேலை பார்த்துக்கிருக்கேன். நான் ஒன்றும் ஃப்ரீயாக வரல. நிறைய பேர் ஃப்ரீ விசாவான்னு கேட்குறீங்க. அப்புறம் பேமெண்ட்டு சொன்னதுக்கப்புறம் சாரி பிரதர், பேமெண்ட்டு விசானா நமக்கு செட் ஆகாது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் மெசேஜ் பண்ணி, பிரதர் பரவாயில்ல, பேமெண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல சம்பளமாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே நல்ல சம்பளமாக எல்லாமே பார்த்துட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போதும் அப்புறம் இன்னொருத்தவங்க இடையில வர்றாங்க. அவங்க கத்தார்லேருந்து அவங்க கூப்பிட்டு அவங்க ரிலேஷன் சொல்லி பேசி கடைசியில் இவ்வளவுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்க கேட்குறபடி நம்ம ஒரு வீடை பார்க்குறோம், அவங்கள கேட்குறபடி சம்பளம் எல்லாமே நம்ம பார்க்குறோம், அலையிறோம், எல்லாமே செய்கிறோம். கடைசியில் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை அலைய விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்லிடுறாங்க, பிரதர் விசாக்கெல்லாம் இவ்வளோ பேமெண்ட் கொடுக்க முடியாது பிரதர், அதனால் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுறாங்க. எனக்கு சரியான கோபம் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஓகே பேமெண்ட்டுனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் அவங்களா தான் மெசேஜ் போடுறாங்க. ஸோ நான் சொன்னேன், அப்போ அவங்களா மெசேஜ் போடுறாங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அவங்க 2-3 டைம் மெசேஜ் போட்டாலும் நான் பார்க்கும் போதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி அந்த விளையாட்டுத்தனம் தான் இதெல்லாம், சரிங்களா? ஒரு மெச்சூரிட்டியே இருக்காது. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், விசாக்கு இவ்வளோ பேமெண்ட் ஆகும், நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகேனா ஓகே, இல்லைன்னா அப்போவே சொல்லிட்டு போயிடணும். நல்ல வீடாக பாருங்கள், எனக்கு தனி வீடாக பாருங்கள், சம்பளம் இவ்வளோதான் பாருங்கள், சாப்பாடு ரூமு கொடுக்குற மாதிரி பாருங்கள். இப்படி 1008 கண்டிஷன் போட்டு நான் எல்லா வீடும் நான் தேடி அலைஞ்சு நான் ஒரு விசா எடுக்கிறேன்னா அந்த வேலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி டேரெக்டாக போய் ஃபஸ்ட்டு நான் வீடை பார்த்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி தான் ஒரு விசாவே நான் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது இப்படி அலைஞ்சு திரிஞ்சு நம்மளுக்கு இப்படி கடைசியில் நான் வரலைங்க
இது செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சங்கடமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் கைஸ். என் மேலே எதுவும் தப்பு இருக்கா? விருப்பம்னா வாங்க, விருப்பம் இல்லைன்னா விடுங்க. இங்கே நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து நிறைய பேர் வந்துக்கிருக்காங்க ஏஜென்ட் மூலியமாக. நான் அப்படி கூட கிடையாது. நான் விசாக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லினேன், டிக்கெட்டு மெடிக்கல் கொடுத்துட்றேன். எல்லாரும் பண்ணுற விஷயந்தான். நான் கம்மியாக பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா கைஸ்? யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் குவைத்லேயும் ஜாப் இருக்குது, கத்தார்லேயும் ஜாப் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சும்மா என்கொயரி பண்ணுறவங்களாம் காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், விசாக்கு பேமெண்ட் வாங்கப்படும். ஸோ விசாக்கு பேமெண்ட் நான் வாங்க தான் செய்வேன். அதே டேதை டிக்கெட்டும் மெடிக்கலும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? மெடிக்கல் போடும்போது நீங்கள் அட்வான்ஸ் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மெடிக்கல் பாஸ் ஆனதுக்கப்புறம் டிக்கெட் நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பாக்கி பேமெண்ட் எனக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் குவைத்து கத்தாரில் ஏதாச்சும் ஜாப் வேக்கன்சி பற்றி ஏதாச்சும் தெரியணும்னா எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரு இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன், கேட்ட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் டிஸ்கிரிப் தெரியலை, அது வாயில் வர மாட்டேங்குது. ஸோ வீடியோ கீழே தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். பை கைஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா சரியாக நவம்பர் 24 திங்கட்கிழமை. சரியாக இப்போ டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ். இன்றைக்கி காலையில் கத்தாரில் பயங்கரமான ஒரு ஆச்சரியம் என்னன்னா பயங்கரமான மிஸ்ட்டு. ஸோ நான் அந்த வீடியோவில் நான் கொடுப்பேன், பட் ஏதாச்சும் பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாமே இருக்குது, அதனால் காப்பி ரைட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் அது கொடுக்க முடியலை. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அதை சென்ட் பண்ணுறேன். சரிங்களா கைஸ்? சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருந்துச்சு கத்தார், பயங்கர கூலிங். ஓகே கைஸ், நீங்கள் யாராச்சும் விருப்பம் இருந்தால் எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸை, அதாவது இந்த பிஸ்னஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் காசு விஷயத்துக்கு நான் கேரண்டி. நீங்கள் என்ன ப்ரூஃப் கேட்குறீங்களோ அந்த ப்ரூஃப், என்னோடய ப்ரூஃபை நான் உங்களுக்கு கொடுத்து தான் உங்கள்ட்ட பேமெண்ட் வாங்குவேன். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நானும் கத்தாரில் தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ பார்க்கலாம் கைஸ், அடுத்து ஏதாச்சும் ஜாப் வந்தால் மறுபடியும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.